அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்டணியே அமைக்காமல் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 அப்படின்ற ஒரு இடத்தை எட்டி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போயுமே இன்னமுமே ஒரு 6 தொகுதி விஜய்க்கு தேவைப்படுது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சிகளுமே, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் ஆதரவு கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற வகையில் அவங்களுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுனால பணம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான் அப்படின்ற மாதிரி திமுகவாக இருந்தால் என்ன, அதிமுகவாக இருந்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்களுடைய முடிவை எடுத்துட்டு அந்த பக்கம் போவோம், அதிகாரத்தை பிடிப்போம், ஆட்சியில் பங்கு எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு பக்கம் ஆலோசனை போயிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு மிக முக்கியமான வேலையில் அதிமுக துண்டு துண்டாக சிதறி போய் இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. சிவி சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு இருக்காங்களாம். அடுத்து என்ன நடக்கும், ஏன் அவங்க அங்கே போய் தங்கி இருக்காங்க, எடப்பாடியின் நிலைமை என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதிமுக கட்சி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பல முறை உடைந்து சிதறி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மிக பெரும் அதிர்வலைகள் அதிமுகவுக்குள்ளார ஏற்பட்டிருக்கின்றது. எடப்பாடிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் உட்பட முக்கிய தலைவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய ஒரு தரப்பு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் சொகுசு விடுதியில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால 108 இடங்களை கைப்பற்றிய தாவேகா ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காங்க. ஆனால் அதை ஏற்க மறுத்த கவர்னர் அர்லேக்கர் பெரும்பான்மைக்கான ஆவணங்களை தாக்கல் செய்தால் மட்டும்தான் முதல்வராக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி விஜயை அனுப்பியிருக்கிறாரு. இதனால் முதலமைச்சராக விஜய் பங்கேற்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில தான் தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக லால்குடி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. எடப்பாடி தரப்பு இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அதிமுகவுக்குள்ளார நுழைந்தே கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளார அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டு வெற்றியும் பெற்றுட்டாங்க. 3 மாதத்துக்குள்ளார நீயா ஒரு பேச்சு பேசலாமா அப்படின்ற மாதிரி எடப்பாடி தரப்பு பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. இந்த நிலையில அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் உட்பட சிலர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால மே 6ஆம் தேதி மாலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு இருக்கின்றது. இதனை அடுத்து தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது அப்படின்ட்டு அந்த கட்சியின் மூத்த தலைவர் KP முனுசாமி தெரிவித்திருக்கிறாரு. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவருடைய இல்லத்திற்கு வந்த SP வேலுமணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு இருவருமே EPS இல்லத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றாங்க. இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் சார்பில் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவலை தாவேகா தரப்பு மறுத்து இருக்காங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதானாம். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கும் எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தாவேகா தரப்பு.
தாவேகா தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க 11 பேரின் ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான உறவை முடித்து கொண்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதனால தாவேகாவுடைய எண்ணிக்கை தற்போது 113ஆக உயர்ந்திருக்கு. இதனை அடுத்து தங்களுக்கு ஆதரவு அளிக்க கோரி தாவேகா சார்பில் இடதுசாரிகள் மற்றும் விசிகாவுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா அந்த கட்சிகள் திமுகவின் தலைமையின் அறிவுறுத்தலின் பேர்ல தான் முடிவு எடுக்கும். திமுக சொன்னா மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் மற்றும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆகட்டும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. இந்த நிலையில இப்படியாப்பட்ட ஒரு பரபரப்புக்கு மத்தியில தாவேகா தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, தாவேகாவின் 108 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் என 113 எம்எல்ஏக்களின் பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனை ஏற்றுக்கொண்ட கவர்னர் 118 எம்எல்ஏக்கள் பெயர் பட்டியலை கொண்டு வந்தாதான் ஆட்சி அமைக்க அனுமதிக்க முடியும் அப்படின்னுட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனால விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில அதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனிடையே திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உள்ளதாக, அதாவது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இது வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக தரப்புல இருந்து அதற்கு மறுப்பும் சொல்லியிருக்காங்க. இதனிடையே தான் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் சிபி சண்முகம் தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது 100% உண்மை. இதனால கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டு இருக்காங்க. அந்த 30 பேர்ல சிபி சண்முகம் தலைமையில் OS மணியன், தலாபாய் சுந்தரம், மோகன், அருள்மொழி தேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடாசலம் உள்ளிட்டு 30 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொகுசு விடுதியில் தங்கியிருக்காங்க. அதிமுக மீண்டும் உடையும் நிலை இதனால் உருவாக்கி இருக்கின்றது. அதிமுகவில் தற்போது 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் 30 எம்எல்ஏக்கள் சிபி சண்முகம் தலைமையில் தனி அணியாக உருவெடுத்திருப்பதால அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் உண்டாக்கி இருக்கின்றது. இதனால் எடப்பாடி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போயிருக்கிறாராம். சிபி சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்காங்க. ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாம இவர்கள் ஒட்டுமொத்தமாக தாவேகாவில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை அதிமுகவுக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கின்றது. சிபி சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் பாண்டிச்சேரி, புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடியை தனியாக விட்டுவிட்டு எடப்பாடியை மீறி இந்த 30 எம்எல்ஏக்கள் தற்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விஜயை சந்தித்து அந்த கட்சியிலையும் இணைய போறாங்க அப்படின்ற இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நடந்தா அதிமுகவினுடைய நிலை, எடப்பாடியின் நிலை என்னவாகும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது அதிமுகவில் தற்போது எந்த மாதிரியான நிலை இருந்து கொண்டிருக்கின்றது, விஜய்க்கு அதிமுகவிலிருந்து ஆதரவு வருமா வராதா அப்படின்ற மாதிரி பலரும் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகள் தாவேகாவுக்கு தாவ தயாராக இருக்காங்க அப்படின்ற இந்த தகவலை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.